தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 11:30 மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் நேற்று கொங்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை காணப்பட்டது. இனி வரக்கூடிய நாட்கள் மழை எப்படி இருக்க போகிறது, அடுத்த 24 மணி நேரம் வானிலை நிகழ்வுகள் எப்படி இருக்குங்கிற ஒரு விரிவான விளக்கங்களை இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம ஃப்யூச்சரில் வரக்கூடிய நாட்களில் பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். நேற்று நம்ம சைட்லேருந்து வடகிழக்கு பருவமழைக்கான அப்டேட் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு வீடியோ பார்க்காதவங்க நேற்று வீடியோ பதிவை பாருங்கள். இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை எங்கே எப்படி இருக்கும், எந்தெந்த மாவட்டங்கள் அதிக மழை பெறும், வடகிழக்கு பருவமழை எத்தனை மாதம் நீடிக்குங்கிற ஒரு விரிவான விளக்கங்கள் நேற்று ஒரு வீடியோ பதிவில் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் அடுத்த 24 மணி நேரம் அடுத்த ஒரு வாரம் எப்படி இருக்குங்கிறத வானிலை பதிவாக பார்ப்போம். செயற்கைக்கோள் படத்தை பார்த்துருப்பீங்க. தெளிவான வானம் காணப்பட்டு வருகிறது. நேற்று பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம், திருப்பூர், கோவை மாவட்டத்தில் சில இடங்கள்லையும், அதேபோல் ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களையும், கடலூர் மாவட்டத்திலையும் மழை பதிவாகியிருக்கு. இதை தாண்டி நம்ம காஞ்சிபுரம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அங்கங்கே மழை பதிவாகியிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் பகுதியிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்டிமீட்டரும், அதேபோல் சத்தியமங்கலம் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பரவலாக மிதமான முதல் கனமழை வரைக்கும் பதிவாகியிருக்கு. திருப்பூர் மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள், கோவை மாவட்டம் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களான உடுமலைப்பேட்டையில் 8 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு. உடுமலைப்பேட்டை மட்டும் இல்லாமல் அதை ஒட்டியிருக்கக்கூடிய நம்ம பொங்கலூர் உள்ளிட்ட இடங்கள்லாம் ஒரு லேசான முதல் மிதமான மழையும், பொள்ளாச்சி ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களையும் ஒரு லேசான முதல் மிதமான மழையும் பதிவாகியிருக்கு. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு கொங்கு மாவட்டங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சில இடங்களுக்கு நல்ல மழை கிடச்சிருக்கு. ஆனால் வரக்கூடிய நாட்கள் பல்வேறு இடங்களில் இந்த மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்குது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதிக்குள்ளே வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அரபிக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாகக்கூடும். வங்கக்கடலையும் குறைந்த காற்று சுழற்சி உருவாகக்கூடும். அரபிக்கடலில் உருவாகக்கூடிய அந்த காற்று சுழற்சி வலுவான கிழக்கு திசை காற்றை தமிழகத்தின் வழியாக ஊடுருவல் கொண்டு வரும்போது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களில் 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதிக்குள்ளே, குறிப்பாக அந்த 14, 15ஆம் தேதி தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. முதல் கட்டமாக பருவமழை தொடங்கினாலும் கடலோர மாவட்டங்களுக்கு பெரிய அளவுக்கு மழை வாய்ப்புகள் 20ஆம் தேதி வரைக்கும் கிடையாது. ஓரளவு லேசான முதல் மிதமான மழை பெய்யுமே தவிர கடலோரத்திலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் தான் மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும். இந்த ஒரு நிலை பார்த்திங்கன்னா அடுத்த 10 நாட்களுக்கு, குறிப்பாக 19ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா கடலோர பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் பெரிய அளவு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. உள் மாவட்டங்களில், கொங்கு மாவட்டங்களில் 19ஆம் தேதி 18ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை காணப்படும். வங்கக்கடலில் இந்த காற்று சுழற்சிகள் உருவானாலும், வடகிழக்கு பருவமழை தொடங்கினாலும் இந்த ஒரு நிலை பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் வருகின்ற 18ஆம் தேதி வரைக்கும் சாதகமான நிலையில் காற்று அமைப்பு இருக்கக்கூடும். இதுதான் பார்த்திங்கன்னா தற்போதைய அப்டேட். இனி அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் திருவண்ணாமலை, அதேபோல் நம்ம ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மேற்கு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை எதிர்பார்த்தான வாய்ப்புகள் உண்டு. தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை எதிர்பார்த்தான வாய்ப்புகளும் தென்படுகிறது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு முழுக்க பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் மட்டும் மழை காணப்படும். கடலோர பகுதிகளுக்கு பெரிய அளவுக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது. அடுத்த ஒரு வாரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது. குறிப்பாக இந்த ஈரோடு மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், அதேபோல் நாமக்கல், கரூர், திருச்சி இந்த மாவட்டங்கள், அதேபோல் நம்மளுடைய வடக்கு உள் மாவட்டங்களான திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகள், இந்த இடங்களுக்கெல்லாம் மழை சிறப்பாக இருக்கக்கூடும். கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் சேலம் மாவட்டத்திற்கும் அடுத்த ஒரு வாரத்திற்கு, அடுத்த 5 நாட்களுக்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நல்ல மழை பதிவாகிறதான வாய்ப்புகள் தென்படுகிறது. கூடுதலாக நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் மழை காணப்படும். தூத்துக்குடி மாவட்டத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பரவலான இடங்களில் அடுத்த ஒரு வாரத்தில் நல்ல மழை பதிவாகிறதான வாய்ப்புகள் உண்டு. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களையும் பரவலான இடங்களில் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே நல்ல மழை பதிவாகிறதான வாய்ப்புகள் தென்படுகிறது. ஒட்டுமொத்த கொங்கு மாவட்டங்களும், அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலம் உள்ளிட்ட இடங்களுக்கும் அடுத்த ஒரு வாரம் செவ்வாய்க்கிழமைக்குள்ளே பல்வேறு இடங்களில் சிறப்பான மழை பதிவாகிறதான வாய்ப்புகளும் உண்டு. திருச்சி மாவட்டத்தில் வருகின்ற நாட்கள் நல்ல மழை பதிவாகக்கூடும். காற்றோடைய முறிவு மற்றும் காற்றோட திசை மாற்றம் காரணமாக இத்தனை நாள் பார்த்திங்கன்னா பாலக்காடு கணவாய் வழியாக காற்று வந்ததன் காரணமாக திருச்சியில் பெருசாக மழை இல்லை. ஆனால் வருகின்ற நாட்கள் திருச்சி மாவட்டம் உட்பட பல்வேறு இடங்களில் நல்ல மழை பதிவாகிறதான வாய்ப்புகள் உண்டு. திருச்சி நகர்ப்பகுதியிலும் நல்ல மழை பதிவாகக்கூடும். அதேபோல் பெரம்பலூர்,
கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட இடங்களுக்கும் பரவலாக நல்ல மழை காணப்படும். கடலோரத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்னது தான், கடலோர பகுதியில் சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை இருந்தாலும் கடலோரத்திலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் தான் மழையோட தீவிரம் இருக்கக்கூடும். இந்த ஒரு வீடியோ பதிவில் ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அடுத்த 5 நாட்கள் மழை எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வருகின்ற நாட்களில் பல மாற்றங்கள் வானிலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்குவது பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் பற்றி பார்ப்போம். இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வியில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அனைத்து கேள்விகளுக்கும் பதில் தரப்படும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.